அனைவருக்கும் வணக்கம். நாம் சோஷியாலஜி ஆப்ஷனல் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த கிளாஸில் நாம் யூனிட் 6 இருக்கக்கூடிய ஒர்க் அண்ட் எக்கனாமிக் லைஃப்பில் இருக்கக்கூடிய கடைசி சாப்டர் லேபர் அண்டு சொசைட்டி. இந்த லேபர் அண்ட் சொசைட்டி குறித்து தான் இந்த கிளாஸ் இல்லாமல் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சீரிஸ் தொடர்ச்சியாக பார்க்கும்போது என்றைக்கும் இல்லாத நிறைய கேப் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கலாம். ஒரு நாள் கிளாஸ் மிஸ் ஆகுது. அது காரணம் என்னென்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க், அதே போல் கொஞ்சம் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லேயும் கொஞ்சம் இன்டென்சிவாக இருக்கிறதுனால தொடர்ச்சியாக கிளாஸஸ் கொடுக்க முடியல. இந்த 1 இயரில் நான் அதிகம் லீவ் எடுத்தது இந்த 2-3 வாரங்கள் தான் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக எடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? இந்த மந்த்லேருந்து செப்டம்பர் மந்த்லேருந்தே கேப் விடாமல் எடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ நாம் லேபர் அண்ட் சொசைட்டினா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட் நாம் மீனிங் ஆஃப் லேபர் இன் சோஷியாலஜி. சோஷியாலஜியில் இந்த லேபர்னா அதோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, லேபர் இஸ் ஈக்குவல் ஹியூமன் எஃபெக்ட் யூஸ்டு ஃபார் ப்ரொடக்ஷன். ஒரு பொருள் உருவாவதற்கு மனிதனுடைய உழைப்பை செலுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்லைக் மிஷின்ஸ், லேபர் இஸ் அட்டாச் டு ஹியூமன் பீயிங்ஸ். ஒரு மிஷின் மாதிரி இல்லாமல் இந்த லேபர் அப்படிங்கிறது ஹியூமன் பீயிங்ஸோட அட்டாச் ஆகியிருக்கும். ஒரு மிஷினுக்கு டிக்னிட்டி இருக்குமா, ரைட்ஸ் இருக்குமா, சோஷியல் கான்சிக்வன்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸோட அட்டாச் ஆகியிருக்கும். அதனால தான் அதை லேபர் அப்படின்னு சொல்கிறோம். லேபர் எஃபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ சோஷியாலஜி ஸ்டடீஸ் ஹவு லேபர் இஸ் ஆர்கனைஸ்ட், வேல்யூட் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டட் இன் டிஃப்ரெண்ட் சொசைட்டி. ஸோ சோஷியாலஜியில் இந்த லேபர் அப்படிங்கிறது, இந்த வேலையாட்கள் அப்படிங்கிறது, வேலை செய்பவர்கள் அப்படிங்கிறவங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ணப்படுறாங்க, அவங்க எப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வேல்யூ செய்யப்படுறாங்க, அதே போல் ஒவ்வொரு சொசைட்டிலையும் அவங்க எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் செய்யப்படுறாங்க, இது குறித்து தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். சரி, இந்த சோஷியாலஜி குறித்து திங்கர்ஸ் யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம லேபர் அப்படின்னு எடுத்தாலே ஃபஸ்ட்டு வர்றவர் யார்? கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸ் இந்த சோஷியாலஜி குறித்து, இந்த சோஷியாலஜி இருக்கக்கூடிய இந்த லேபர் குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, லேபர் அப்படிங்கிறது பேசஸ் ஆஃப் வேல்யூ கிரியேஷன். வேல்யூ கிரியேஷன், ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ எந்த பொருளாக இருக்கான், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எதுவாக இருக்கலாம், ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா? இன் கேபிட்டலிசம் ஒர்க்கர்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்டட் பிகாஸ் தே ப்ரொடியூஸ் சர்ப்ளஸ் வேல்யூ ஃபார் கேபிட்டலிஸ்ட். கேபிட்டலிசமில் இந்த ப்ரோலெட்டேரியேட் இருப்பாங்க, அதாவது வேலையாட்கள் இருப்பாங்க. அவங்க முதலாளிக்காக நிறைய சம்பாதிச்சு கொடுப்பாங்க. அவங்க அதிகமாக சம்பாதிச்சு கொடுக்கறது தான், அதாவது சர்ப்ளஸ் வேல்யூ. கரெக்டாக இல்லையா? இப்போ ஒரு முதலாளி 10 ரூபா கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம 50 ரூபா அவருக்கு சம்பாதிச்சு கொடுத்தா தான் அவர் என்ன பண்ணுவார், நம்மளுடைய சம்பளத்திலிருந்து அவர் எக்ஸ்ட்ரா கொடுப்பார். இல்லை நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளமே அவர் கொடுப்பார். இப்போ நான் நிறைய 2-3 கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கேன். அப்போ நான் கம்பெனி வேலை செய்யும்போது ஆர்டர் இல்லாத சமயத்தில் எனக்கு சம்பளம் கொடுக்குறதே ஸ்டாப் பண்ணுவாங்க. எனக்கு மட்டும் எல்லாருக்குமே. அப்போது அந்த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில், கேபிட்டலிசத்தில் ஒரு கேபிட்டலிஸ்ட்டுக்கு, அதாவது ஓனருக்கு ஒரு சர்ப்ளஸ் அமௌண்ட் வந்தால் மட்டும்தான் அவருக்கான வேல்யூ, அவருக்கான அந்த ஊதியத்தையே அவரால் வாங்க முடியும். ஸோ கேபிட்டலிசமில் ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ப்ளாய் செய்யப்படுறாங்க. அந்த அதிக வருமானம் சம்பாதிச்சது லேபர் தான், ஆனால் அவருக்கு போதுமான வருமானம் வருவது கிடையாது. லேபர் அப்படிங்கிறது சோர்ஸ் ஆஃப் ஏலியனேஷன். மார்க்ஸ் என்ன சொல்கிறாரு, இந்த லேபர் அப்படிங்கிறது ஏலியனேஷன்ஸோடைய ஒரு சோர்ஸ் தான் அப்படின்றாரு. ஏலியனேஷன்னா என்ன? இப்போ நான் ஒரு பொருள் தயாரிக்கிறேன், ஆனால் அந்த பொருளுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? அதுக்கு பேர் தான் ஏலியனேஷன். இப்போ நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர், நான் ஒரு ஸ்டுடியோ வச்சுட்ருக்கேன். இப்போது நானாக ஒரு வெட்டிங் மேரேஜ் எடுத்து நான் அது ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கலேன். அந்த ஃபோட்டோலாம் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வச்சுக்குவேன், என்னோடய சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுவேன், நான் யாராவது வந்தாங்கன்னா காட்டுவேன், இல்லை என்னோடய ஸ்டுடியோவில் அதை ஃப்ரேம் பண்ணி வச்சுக்க முடியும். ஆனால் இதே நான் எக்ஸ்போசிங் போகிறேன், இன்னொரு ஸ்டுடியோவுக்கு நான் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், அது நான் தான் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி முக்கியமான மூமெண்ட்ஸ்லாம் கேப்சர் பண்ண ரொம்ப அற்புதமான ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஆனால் அந்த ஃபோட்டோஸை நான் யூஸ் பண்ண முடியுமா, என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு காட்ட முடியுமா, என்னுடைய சோஷியல் மீடியாவில் நான் போஸ்ட் பண்ண முடியுமானா அதுதான் ஏலியனேஷன். முடியாது. கரெக்டாக இல்லையா? இப்போ ஒரு 5 இயர்ஸ் பேக் நான் திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் ஒரு மேரேஜுக்கு போயிருந்தேன். இப்போ நான் போன நேரம் அது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மான்சூன் சீசன், நல்ல கிளைமேட்டு. அதே போல் ஒரு ஹோட்டல், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் அங்கே தான் ஒரு வெட்டிங் ஹால் மாதிரி இருந்தது. அங்கே தான் அது மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருந்தது. ஸோ ரைட் சைடு மாப்பிள்ளை ரூம், லெஃப்ட் சைடு பொண்ணோட ரூம். நைட்டெல்லாம் ஃபோட்டோஸ் போயிட்டே இருந்துச்சு. நான் எடுத்துகிட்டு படுத்துருவேன், திரும்ப கால் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, 2-3 ஃபோட்டோ எடுக்கலாமான்னு. அவங்க வெளியே போயிட்டு திரும்ப கொஞ்ச நேரம் எடுப்போம். அந்த ஹோட்டல்லையே நிறைய விதவிதமாக இருந்தது. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. இப்போ நான் இருக்கிறது ராணிப்பேட்டை அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய
அவங்க ஓனர் இல்லாமல் என்ன மட்டும் தான் அனுப்புகிறாங்க. இப்போ நான் மட்டும் தான் போயிட்டு அங்கே தனியாக எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஒரு 3 days அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணி அங்கே ரொம்ப நல்ல ஃபோட்டோஸாக வந்துச்சு. ஆனால் அந்த ஃபோட்டோஸை இப்போ நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லையோ இல்லை ஃபேஸ்புக்லையோ என்னால் ஷேர் பண்ண முடியுமானா முடியாது. காரணம் என்ன? இப்போ அது என்னோடய ஓன் ஆர்டர் கிடையாது, அது நான் எக்ஸ்போசிங்காக போய் ஒர்க் பண்ணது. அப்போது அங்கே சோர்ஸ் ஆஃப் ஏலியனேஷன் உண்டாகுதே இல்லையா? நான் காசுக்காக தான் அங்கே போய் எடுத்துருக்கேன், அந்த ஃபோட்டோஸ் எடுத்துட்டேன், ஆனால் அதோடைய ஓனர் நான் தானே, ஆனால் அது எனக்கு கிடையாது, நான் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த லேபர் அப்படிங்கிறதே ஒரு சோர்ஸ் ஆஃப் ஏலியனேஷன். அதாவது அவங்க தயாரிக்கக்கூடிய ஒரு பொருளுக்கே அவங்க சொந்தம் கொண்டாட முடியாது. இது கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் மேஜராக இருக்க ஒரு திங். இதை தான் வந்து கார்ல் மார்க்ஸ் வந்து சொல்கிறாரு. லேபர் ஸ்ட்ரகிள்ஸ் லீட் டு கேஷ் கான்ஃப்ளிக்ட். இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாக்கும். இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வை இது ஏற்படுத்தும். கரெக்டாக இல்லையா? இப்போ நான் அந்த திங்கிங் வந்து எனக்கு மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வரும்போது என்ன ஆகும்? இதுக்கப்புறம் எக்ஸ்போசிங்கே போகக்கூடாது, நம்ம அங்கே போனாலும் நம்ம க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நம்ம எடுக்கக்கூடாது, இல்லை டிமாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் எங்களுடைய ஃபோட்டோஸை நாங்கள் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுவோம் அப்படிங்கிற டிமாண்ட், அதுதான் வந்து கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அதாவது அறிவு சார்ந்த சொத்து. இது வந்து கிளாஸ் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதார ரீதியான ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அடுத்த வீபரியன் தியரி. வீபரியன் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் லேபர் மார்க்கெட் அண்டு ஸ்டேட்டஸ். இது லேபர் மார்க்கெட்டையும் ஸ்டேட்டஸையும் பேஸ் பண்ணி அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இந்த லேபர் அப்படிங்கிறது ஷேப்டு பை பியூரோக்ரஸி. இந்த பியூரோக்ரஸி என்ன? எனக்கு கீழே ஒருத்தர் கரெக்டாக இல்லையா? ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ கவர்மெண்ட் செக்டாரை நீங்கள் பார்க்கும்போதோ இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் பார்க்கும்போது டிபார்ட்மெண்ட்டில் பார்க்கும்போதோ இப்போ சப் இன்ஸ்பெக்டர் சொல்கிறத கட்டாயம் வந்து அங்கே கான்ஸ்டபிள் கேட்டு ஆகணும். இவருடைய வேலைகள் எல்லாமே அவர்கிட்ட கொடுப்பாங்க, அந்த வேலையும் சேர்த்து தான் செஞ்சு ஆகணும். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இல்லையா? ஸோ அதான் அவன் சொல்கிறார், ஒர்க் எத்திக் இன்ஃப்ளூயன்ஸ் ரைஸ் ஆஃப் கேபிட்டலிசம். இப்போ நான் என்னுடைய ஒர்க்கை நான் செஞ்சுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது மற்றவங்களுடைய வேலையும் அந்த வேலையில் அவங்களுடைய எஃபிஷியன்ஸாக இல்லை அப்படின்னாலும் அந்த வேலையை நான் எடுத்து செய்வேன். ஸோ என்னுடைய முதலாளி வந்து வேலை கொடுத்தாலும் அதை அந்த ஒர்க் எத்திக்கோடு நான் செய்வேன் அப்படிங்கிறதும் ஒரு கேபிட்டலிசம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரைஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறாரு வீபரியன் அவருடைய வியூவில் சொல்கிறார். அடுத்து டர்க்கம் என்ன சொல்கிறார்? இமெயில் டர்க்கம் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கும்போது டிவிஷன் ஆஃப் லேபர் ஃபவுண்டேஷன் ஆஃப் சோஷியல் சொலிடாரிட்டி. அவர் என்ன சொல்கிறாரு? டர்க்கம் என்ன சொல்கிறாருன்னா இந்த லேபருடைய ஏதாவது பிரித்து வச்சுருப்பாங்க இல்லையா? டாக்டர் வேலையை தான் செய்யணும், ஒரு ஒர்க்கர் இந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற அந்த வேலையை தான் செய்யணும், ஃபேக்ட்ரிலையுமே வந்து சில விஷயங்கள் இந்த மிஷின் இவர் ஆப்ரேட் பண்ணணும், ஹெல்ப்பர் வேலையில் பண்ணணும் அப்படிங்கிற இந்த டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படிங்கிறது சோஷியல் சொலிடாரிட்டி, அதாவது சமுதாய ஒற்றுமையை உருவாக்கும் அப்படிங்கிறாரு. இன் சிம்பிள் சொசைட்டி மெக்கானிக்கல் சொலிடாரிட்டி, சிம்பிள் சொசைட்டி. காம்ப்ளெக்ஸ் சொசைட்டி அப்படிங்கிறது ஆர்கானிக்கல் சொலிடாரிட்டி அப்படிங்கிறாரு. சிம்பிள் சொலிடாரிட்டி என்ன பண்ணோம்? அவங்களுடைய ஒர்க்கை வந்து ஷேர் பண்ணிக்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒர்க் ரோல் தான் இருக்கும். ஆனால் காம்ப்ளெக்ஸ் சொசைட்டியில் ஆர்கானிக் சொலிடாரிட்டி இருக்கும். அதாவது ஒரு 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 தொழிலில் ஒரு ஒர்க்கில் ஒருத்தருங்க ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க, இன்டர் டிபெண்ட் ரோல்ஸாக இருப்பாங்க, ஒருத்தர் சார்ந்தவங்களாக இருப்பாங்க. இந்த சிம்பிள் சொசைட்டி அப்படிங்கிறது கடந்த காலத்தில் இப்போ எல்லாருமே வந்து விவசாயம் செய்வாங்க, எல்லாருமே வேட்டையாடுவாங்க. ஸோ ஒரு ஷேர்டு ஒர்க்காக இருக்கும். ஆனால் இந்த காம்ப்ளெக்ஸ் சொசைட்டி அப்படிங்கிறது மாடர்ன் எரா. இந்த மாடர்ன் எராவில் ஒரு நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க இல்லையா? இப்போ டாக்டரில் ஒரு ஸ்பெஷலைசேஷனாக இருப்பார். இப்போ டாக்டர் இல்லாமல் நம்மளால் ஆரோக்கியமாக வாழ முடியுமா? நம்மளுக்கு ஒரு காய்ச்சல் வருது அப்படின்னா இல்லை உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னா நம்ம டாக்டரை தேடி போகிறோம் இல்லையா? ஸோ இது இன்டர் டிபெண்ட் ரோல், ஒருத்தர் நாம் சார்ந்து இருக்கிறோம். இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. காம்ப்ளெக்ஸ் சொசைட்டி அப்படிங்கிறது மாடர்ன் எரா, தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த எராவும் நம்ம சொல்கிறோம். சரி, இந்த லேபர் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் சொசைட்டியில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த லேபர் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நம்ம கடந்த கிளாஸ்லேயே பார்த்துட்டோம், இதனால் ஒரு வாட்டி பார்த்துருவோம். ஸ்லேவ் சொசைட்டியாக இருந்தது. ஸ்லேவ் சொசைட்டி நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். அவங்களுக்கு இந்த ஸ்லேவ்ஸ் அப்படிங்கிறது மாஸ்டர்ஸ் கீழே இருப்பாங்க, அவங்களுக்கான எந்த ரைட்ஸுமே இருக்காது. ஃபியூடல் சொசைட்டி, இந்த ஜமீன்தார்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பண்ணையார்கள் சொல்லுவோம் இல்லையா, அவங்க மாதிரி அவங்களுக்குன்னு சில அதாவது கீழே இருக்கக்கூடிய அந்த லேபர்ஸ்ன்னு சொல்லிட்டு சில உரிமைகள் இருக்கும். அதாவது அவங்களுக்கு ஏற்ற ஊதியம் வந்து ஓரளவுக்கு குறைவாக கிடைக்கும். கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் வேஜ் லேயர் டாமினேட்ஸ் ஃப்ரீ லீகலி பட் எக்ஸ்ப்ளாய்டட் எக்கனாமிக்கலி. அதாவது இந்த கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் அவங்க ஃப்ரீயாக இருக்கலாம், சட்டப்படி அவங்க ஃப்ரீயாக இருக்கலாம், ஆனால் பொருளாதார ரீதியாக அவங்க வந்து சுரண்டப்படுவாங்க. இது கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியில். போஸ்ட் இண்டஸ்ட்ரியல் குளோபலைசேஷன் சொசைட்டியில் சர்வீஸ் செக்டார், கிக் எக்கனாமி, இன்ஃபார்மலைசேஷன் இந்த மாதிரிலாம் வரதை நம்ம பார்த்துருப்போம். இந்த கிக் எக்கனாமிலாம் வந்து ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த மாதிரியான விஷயங்களும் உள்ள சொல்லலாம். இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த லேபர் அப்படிங்கிறது எப்படி எவால்வ் ஆகிட்டே வருது.
அப்படிங்கிறத இங்கே பார்த்துட்டோம். அடுத்த வந்து லேபர் அண்டு சோஷியல் இஷ்யூஸ். இந்த லேபருடைய சோஷியல் இஷ்யூஸ் என்னென்ன, அவங்க சமுதாயத்தில் என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ் அங்கே ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்இக்வாலிட்டி, கரெக்டாக இல்லையா? இன்இக்வாலிட்டி, ஆண்களுக்கு ஒரு மாதிரி சம்பளமும் பெண்களுக்கு ஒரு மாதிரி சம்பளமும் கிடைக்குது. எக்ஸ்க்ளூஷன், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுக்கும் அதாவது வேறு இடத்துல இந்த நாட்டுக்கு வராரு அப்படின்னா அவருக்கு குறைந்தமான ஊதியம் தான் கொடுப்பாங்க. சைல்டு லேபருக்கும் அதே பேர் குறைந்தமான ஊதியம் கொடுப்பாங்க. இன்ஃபார்மலைசேஷன், அதாவது அவங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். யூனியனைசேஷன் அண்ட் ஸ்ட்ரைக்ஸ், அடிக்கடி ஒரு லேபர் மூமெண்ட் வந்து நடக்கும். அதன் காரணமாக சில விஷயங்கள் அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருந்தாலும் அந்த ஸ்ட்ரைக்ஸ், அந்த மூவ்மெண்ட் வரைக்குமே அவங்களுக்கான அந்த ஊதியம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். அது ஒரு பிரச்சனைகள். குளோபலைசேஷன் மூலமாக அவுட் சோர்சிங், கான்ட்ராக்ட் ஜாப், கிக் எக்கனாமி. இப்போது இந்த குளோபலைசேஷன் மூலமாக இப்போ இந்த ஸ்விக்கி மாதிரி ஜொமேட்டோ மாதிரியான நிறுவனங்கள் வரும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸ், அதாவது ஒரு ஹோட்டலுக்கும் கஸ்டமருக்கு எழுதக்கூடிய அந்த 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 நெருக்கம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே பார்க்குறோம். அதே போல் ஒரு ஹோட்டலில் இந்த ஸ்விக்கி மாதிரியோ ஜொமேட்டோ மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது அந்த கம்பெனியில் அந்த ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கு அங்கே அவங்களுடைய ஜாப் வந்து அங்கே லாஸ் ஆகுதா இல்லையா? இப்போ 10 பேர் வேலை செய்கிற இடங்களில் இந்த மாதிரி ஜொமேட்டோவில் யாராவது நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டே இருந்தாங்கன்னா 5 பேருக்கு வேலை செய்யக்கூடிய ஹோட்டலில் 10 பேர் வேலை செய்யக்கூடிய ஹோட்டலில் 5 பேராக இருப்பாங்க. அப்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா? ஸோ இதான் வந்து குளோபலைசேஷன், இந்த இன்இக்வாலிட்டி, எக்ஸ்க்ளூஷன்லாம் அப்படிங்கிறது இந்த லேபரில் இருக்கக்கூடிய சோஷியல் இஷ்யூஸை நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்த இந்தியன் கான்டெக்ஸ்டில் இப்போ வேர்ல்டு லெவல் நம்ம பார்த்துட்டோம். இந்தியாவில் என்னென்ன மாதிரியான இந்த லேபரில் அப்படி இருந்து பார்க்கும்போது கேஸ்ட் அண்ட் லேபர், ஆக்குபேஷன் ட்ரெடிஷனல் லிங்க் டு கேஸ்ட், அதாவது இந்த லேபர் அப்படிங்கிறது கேஸ்ட் சார்ந்து இருக்குது. கேஸ்ட் சார்ந்து அப்படின்னா ஒவ்வொரு சாதியினரும் அவங்களுக்கான விதிக்கப்பட்ட வேலைகளை தான் வந்து செய்யணும் அப்படின்னு இருக்குது இல்லையா? இப்போ மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அப்படிங்கிறது இந்த கழிவுநீரை வந்து சுத்தரிக்கப்படுறது குறிப்பிட்ட சாதியினர் மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு போக்கு இருக்குது இல்லையா? அதே போல் கவர்மெண்ட்டில் கூடிய மிக உயர்ந்த பதவிகளில் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டும்தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இந்த கேஸ்ட் அண்ட் லேபர் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். எவிடென்ட்டாக அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மைக்ரண்ட் லேபர் அப்படிங்கிறது லார்ஜ் நம்பர் ஆஃப் ஒர்க் இன் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போது நார்த் இந்தியாவிலேருந்து, பீகார்லேருந்து, உத்தரப்பிரதேசத்துலேருந்து வரக்கூடிய அந்த லேபர் ஆனவங்க இங்கே குறைவான ஊதியங்களில் பணியமர்த்தப்படுறதை நம்ம இங்கே பார்க்குறோம். இதில் இந்தியாவில் இருக்கக்கூடியது லாஸ் அண்ட் பாலிசிஸ். இந்தியன் கான்டெக்ஸ்டில் இந்த லேபர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்னென்ன லாஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது லேபர் கோட் 2020. இந்த லேபர் கோட்ஸில் என்னென்ன பார்த்துருக்கோம்? வேஜஸ் வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துருப்போம். சோஷியல் செக்யூரிட்டி, அவங்க ஜாப் செக்யூரிட்டி அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும். அந்த இஎஸ்ஐ, பிஎஃப் மாதிரியான விஷயங்கள். இப்போ 2020க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய நான் 14 15 வேலை செய்யும்போது எனக்கு சேலரி வந்து 4000 தான். அந்த 4000 வந்து சும்மா பிடிச்சமெல்லாம் போயிட்டு 3500 3000 தான் கிடைக்கும். ஆனால் இப்போது பேசிக் சேலரி அப்படிங்கிறது 10,000 ஆகிடுச்சு. அது காரணம் என்ன? இந்த லேபர் கோட்ஸ் அப்படிங்கிறது 2020 பிறகு இந்த மினிமம் வேஜஸ்லாம் வந்து ரீஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க. அது பிறகு MGNRE, அதாவது மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லியிருப்பு இல்லையா? ஸோ கேரண்டி ஒர்க்கர்ஸ் ஆஃப் 100 days ஆஃப் ஒர்க், அதாவது 100 நாள் வேலை திட்டம். ஸோ இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை குறைப்பதற்காக அவங்களுக்கான கேரண்டீடான ஒரு ஒர்க்கை கொடுக்கறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்துச்சு கவர்மெண்ட். அது பிறகு ட்ரேட் யூனியன் மூமெண்ட்ஸ், அடிக்கடிக்கு இந்த ட்ரேட் யூனியன்ஸில் இந்த லேபர் சொசைட்டிலாம் சேர்ந்து சில ஸ்ட்ரைக்ஸை வந்து நடத்துவாங்க. ஸோ இதில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த இதோட வந்து இந்த லேபர் சொசைட்டி, இந்த லேபர் அப்படிங்கிற லேபர் அண்ட் சொசைட்டி அப்படிங்கிற இந்த டாபிக் வந்து முடியுது. இப்போது ஒரு 3 கொஷினுங்க, ப்ராக்டிஸ் கொஷின் மெயின் சார்ந்து. இந்த 3 கொஷினும் கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு படித்து பாருங்கள். இதில் வந்து பாருங்கள், இந்த லேபருக்கும் சோஷியல் சேஞ்சுக்கும் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு 3 கொஷின் கொடுத்துருக்கேன். இது எழுதி பாருங்கள். ரொம்ப ஒரு பேஜ் எழுதினா கூட போதுமானது தான். ஸோ எழுதுகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் லேபர்னா என்ன, சொசைட்டினா என்ன அப்படிங்கிறது இந்த கிளாஸில் பார்த்தோம். இதோட வந்து யூனிட் 6 வந்து முடியுது. அடுத்த கிளாஸ்லேருந்து யூனிட் 7 நம்ம பார்ப்போம். இதன் பிறகு எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால் கிளாஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.